அரசியல் பற்றி பேசுவதென்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் அரசியலை பற்றிய புரிதல் நம்முடைய இந்திய சமூகத்தில் 99% இந்திய மக்களுக்கு கிடையாது. எனவே நமக்கு தெரிந்த கட்சி அரசியலை பற்றி பேசுவது என்னுடைய வேலை அல்ல. திமுக யாரு, தாவைக்க யாரு, அதிமுக அதெல்லாம் இல்லை என்னுடைய பேச்சு. மாறாக இன்றைய முன்னுரையில் என்னை அறிமுகப்படுத்திய அன்பு அண்ணன், அன்பு நண்பர், வழிகாட்டி அருள்முனைவர் மரிய வில்லியம் அவர்கள் சொன்னது போல, ஏன் நாம் அரசியல் பேச வேண்டும் என்பதை பற்றி மட்டும் உங்களோடு பேசிவிட்டு அடுத்த கூட்டங்களில் நாம் சந்திக்கிற பொழுது அதற்கு அடுத்த உரையாடலை, ஏனென்றால் இது ஒரு தொடர் உரையாடல், அதுதான் முக்கியம். நீங்கள் இப்போ கேட்ட உடனே நீங்கள் திருந்திருவீங்கன்னு நானும் நம்பல. நான் கேட்டதுனால நீங்கள் ஒரே நாளையில் அரசியல் விழிப்புணர்வு பெற்றுவீங்கிறது உண்மையும் கிடையாது. இது ஒரு தொடர் உரையாடல், தொடர்ச்சியான தேடல். அந்த தேடலில் தான் நாம் உண்மையான கிறிஸ்தவத்தை கண்டுகொள்ள முடியும். எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் மிக அழகாக எப்படி உலகத்தினுடைய வரலாற்றை புதுப்பித்தவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு கொள்கைகளை முன்வைத்தார்கள். இயேசு எதை முன்வைத்தார்? நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம் என்பது அரசியல் நாதம்தான் என்பதை மிக அழகாக கோடிட்டு காட்டினார்கள். அதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். சுருக்கமாக அரசியல் விழிப்புணர்வு பற்றி அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் கேட்பாங்க, சாமியாரா இருந்துகிட்டு எதுக்கு இந்த அரசியல் பேசுறார் அப்படின்னு சொல்லி. காரணம் கொஞ்சம் புரிதல் குறைவு. நாம் அரசியல் என்று நினைத்த உடனேயே வழியில் நீங்கள் கட்டியிருக்கிற கட்சி கொடிகளை பற்றிய அரசியலை மட்டும் நீங்கள் நினைக்க விரும்புகிறீர்கள். அது கட்சி அரசியல், அல்லது அதற்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் உண்டு, அதிகார அரசியல் அப்படிங்கிறது. ஒரு கட்சி அதனுடைய அறிக்கையை, தேர்தல் அறிக்கையை முன்வைத்து, கொள்கைகளை முன்வைத்து, மக்களை திரட்டி, கொள்கைகளை எடுத்து சென்று அதற்கு ஆதரவாளர்களை திரட்டி தேர்தலில் நின்று அவர்கள் வாக்கு சேகரித்து ஆட்சியை பிடித்து அதிகாரத்தில் அமர்ந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை, நல்ல காரியங்களை செய்வது ஒரு அரசியல், அது கட்சி அரசியல். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கட்சி அரசியலுக்கு முன்னால் இருக்கிற ஒன்று சமூக அரசியல். இது ஒரு சொசைட்டல் பாலிடிக்ஸ். இதை நம்ம மறந்துடக்கூடாது. எல்லோரும் அரசியலில் ஈடுபட வேண்டும். எதில் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னா, சமூக அரசியலில் நாம் எல்லோரும் ஈடுபட்டாக வேண்டும். கட்சி அரசியலில் கட்சி தொண்டர்கள் ஈடுபடுவார்கள், நாம் ஓட்டு போட போகிறோம். கட்சி அரசியலிலும் நாம் ஈடுபட வேண்டும். அது எப்போ அப்படின்னு சொன்னா, அதை பற்றிய புரிதல் உருவான பிறகு மட்டும்தான் என்பதை ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் சமூக அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அங்கதான் அண்ணன் வில்லியம் அழகாக சொன்னது போல, இயேசு என்கிற இறைமகன் அவர் ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். ஒருவேளை இப்போ அதெல்லாம் தியாலஜி நடத்தின ரொம்ப நேரம் இருந்தாலும் சொல்றேன். அவர் தன்னுடைய பணியை தொடங்குகிறார். 30 ஆண்டுகள் இந்த சமூகத்தை பற்றி படிக்கிறார். நிறைய உரையாடி இருப்பார். எங்களுக்கு குறுமட நாட்களில் சொல்லி தந்திருக்கிறார்கள், அவருக்கு அந்த காலத்திலேயே புத்த சமய துறவிகளோடு தொடர்பு இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலத்தில் பௌத்தம் ஒரு தீயை போல உலகம் முழுவதிலும் பரவி கொண்டிருந்தது, குறிப்பாக ஆசியா கண்டத்தில். இயேசு ஆசியாக்காரரா ஐரோப்பாக்காரரா? ஆசியாவா ஐரோப்பாவா? ஆசியா. எந்த ஆசியா? வடமேற்கு ஆசியா. எனவே அவர் ஆசிய கண்டத்தை சார்ந்தவராக இருந்ததால், எருசலேம் அன்றைக்கு உலக வணிக தலைநகராக இருந்ததால், புத்த குருக்கள், புத்த துறவிகள் எல்லா இடங்களுக்கும் சென்று பௌத்தத்தை பரப்பி கொண்டிருந்த நேரம். எனவே அவர்களோடு கூட தொடர்பு இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதனால இயேசு 30 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு தேடலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார், மிக மௌனமாக, மிக அமைதியாக. ஏன் இந்த சமூகம் ஆண்டான் அடிமை சமூகமாக இருக்கிறது? ஏன் இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகமாக இருக்கிறது? ஏன் இந்த சமூகம் பெண்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பதில்லை? ஏன் இந்த சமூகத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வேற்றுமை இருக்கிறது? ஏன் இந்த சமூகத்தில் உழைப்பவர்கள், இறைவாக்கினர்கள் எல்லாரும் கொல்லப்படுகிறார்கள் என்ற இந்த கேள்விகள் எல்லாம் இயேசுவுக்குள் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்ததால், மிக அழகான அமைதியான ஒரு அன்னை தன்னுடைய பாடலில் அழகாக சொல்வது போல, தன்னுடைய கடவுளுடைய பண்புகளாக அவள் அழகாக நிறைய விஷயங்களை பட்டியல் போடுவாங்க. அதில் ஒன்று சொல்லுவாங்க,
அவர் தாழ்ந்தோரை உயர்த்தினார், செல்வரை வெறுங்கரைய அனுப்பினார், நெஞ்சிலே செருக்குற்றோரை சிதறடித்தார், வலியோரை அரியணை நின்று துரத்தினார். இது தாய் கற்றுக் கொடுத்த பாடம். ஆக அடிப்படையிலே இயேசுவின் டிஎன்ஏவுக்குள்ளாடி தாயினுடைய இரத்தம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தந்தையாகிய கடவுளை உணர்ந்து கொண்ட இயேசு ஒரு சமூகத்தை புரட்டி போடுகிற அரசியலை முன்னெடுக்கிற பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆழமான தேடலின் விளைவுதான் கண்டுபிடித்த பிறகு உடனடியாக அவர் தன்னுடைய பணியை தொடங்குவதற்காக வருகிறார். முதல் ஸ்லோகன் என்னதுதான்? இறையாட்சி இறையாட்சி நெருங்கி விட்டது. அதை எப்படி ஏத்துக்கணும்? நம்ம மனம் மாறி. அப்ப ஏற்கனவே மனசு எப்படி இருந்திருக்கு? ஏற்கனவே எப்படி இருந்துச்சு? குப்பை கூலமா இருந்துச்சு. ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஆணாதிக்கத்தை அமைதியாக ஏற்றுக்கொள்ளுகிற அடிப்படை அறிவற்ற தன்மை இருந்தது. பொருளாதார ஏற்றத்தாழ்வில் உயர்ந்தவர்கள் கடவுளுடைய ஆசீர் பெற்றவர்கள், எளியவர்கள் கடவுளுடைய சாபத்திற்கு உள்ளானவர்கள் என்ற யூதர்களுடைய புரட்டை அவருடைய மனம் நம்பிக்கொண்டிருந்தது. தாங்கள் பாவிகள் தான் என்றவர்கள் நம்ப வைக்கப்பட்டிருந்ததை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று. இப்படிப்பட்ட மனம் வேண்டாம். அந்த உளுத்து போன புளுத்து போன மனம் வேண்டாம். மனம் மாறி இறையாட்சிக்கு வந்து சேருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை தான் இப்போதும் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்மளும் அதே உளுத்த நிலைமையிலே இருக்கிறதுனால இந்த சமூகம் நம்மீது ஏற்றி வைத்திருக்கிற, நம்மீது திணித்து வைத்திருக்கிற அத்தனை தவறான விடயங்களையும் நாமும் மனம் பூராவும் நிரப்பி வைத்திருப்பதால் இன்றைக்கு ஒருவேளை இயேசு வந்தால் அவருடைய அரசாட்சியை உருவாக்குவதற்காக முதல்ல என்ன சொல்வார்? மனம் மாறுங்கள். அப்போ மனம் மாறணும்னு சொன்னால் எதற்கெல்லாம் என்னென்ன அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் அந்த அரசியலை அவர் முன்னெடுக்கிறார்? ஏன்னா ஏற்கனவே ரோமை அரசாங்கம் உலகத்தினுடைய மிகப்பெரிய அரசாங்கங்கள் ஒன்று. அப்படி இருக்கும்போது ஏன் இயேசு ஒரு ஆட்சியை தேடுகிறார்? ஏனென்றால் ஏற்கனவே இருந்த அரசாட்சி என்பது அதிகாரத்தை சார்ந்தது, படைபலத்தை சார்ந்தது, ஆணவத்தை சார்ந்தது, அடக்குமுறையை சார்ந்தது, மனிதர்களை பலி கொடுப்பது, வெறுப்பு அரசியலை பேசுவது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வேண்டாம். மாறாக நான் முன்னெடுக்கிற அரசியல் என்பது எல்லோரும் சமம், எல்லோரும் சகோதர சகோதரிகள். நமக்கு இந்த பூவுலகில் வாழ்வதற்கான, நம்புவதற்கான, செயல்படுவதற்கான சுதந்திரம் இருக்கிறது. இதை முன்வைத்து தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்துக்கு பேர் என்ன? விண்ணகத்தில் இருக்கிற என்ன சொன்னாரு? எங்கள் தந்தையே. தொடர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். எடுத்த உடனே என்னதான் சொன்னார் அவரு? உமது ஆட்சி வருக. அதுக்கு பிறகு மீதி உள்ளதெல்லாம் தன்னாலே நடக்கும். உமது ஆட்சி தான் இன்றைக்கு எங்களுக்கு தேவை, அது வரட்டும் அப்படின்னு சொன்னார். அதை அவர் நம்பினார். கண்டிப்பா உருவாகும் என்று அவர் வேண்டினார். ஆனா அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிவிட்டு சாக போற கட்டத்தில் சொல்லுவாரு, அரசியலமைப்பு சட்டம் ஒரு பொழுதும் தோற்று போகாது, இட் வில் நெவர் ஃபெயில். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத மக்கள் தோற்கடிப்பார்கள் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டில் தோற்று போயிருக்கிறது. அதை போல கிறிஸ்தவத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய அரசாட்சி கொள்கைகள் ஒரு பொழுதும் தோற்று போகாது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டதாக சொல்லுகிற நம்புகிற மக்கள் அதை தோற்கடிப்பார்கள். எனவே 2000 ஆண்டுகளை கடந்தும் நம்முடைய குடும்பங்களில் இன்றைக்கும் ஆண் பெண் வேற்றுமை, நம்முடைய அன்பியங்களில் பொருளாதார ஏற்றத்தாழ்வின் காரணமாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகள், சாதியினுடைய அடிப்படையில் பிரிவினை கூறுகள், இவையெல்லாம் நம்முடைய இதயங்களையும் இல்லங்களையும் இருப்பிடங்களையும் துவைத்தெடுத்து கொண்டிருக்கிறது என்றால் கிறிஸ்தவத்தை தோற்கடிக்கிற ஒரு மாபெரும் பொறுப்பை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். அப்ப இறையாட்சி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நாம் இன்னும் ஏரோதனுடைய ஆட்சியை தொடர்கிறோமே தவிர இறைவனுடைய ஆட்சிக்கு உள்ளால வந்து சேரவே
இல்லை. இன்றைக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஏன் விஜய் ஃபேன்ஸை திட்டுறீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு கட்சி சார்பான அரசியலில் நான் கிடையாது. நான் குறிப்பாக முற்போக்கு இயக்கங்களையும் இடதுசாரி கொள்கையையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர். அதனால் கட்சிகள்ல எல்லாம் நான் ரொம்ப கட்சிக்காக எல்லாம் பிரச்சாரம் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அவர் சொன்னார், ஏன் அந்த ஒரு வெறுப்பு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அவங்கள இல்லை, யார் விஜயை பின்பற்றுகிறார் என்பவர்கள இல்லை, மாறாக தற்குறி என்பது ஒரு அடையாள சொல். தற்குறி, தன்னை குறித்து மட்டும் அக்கறைப்படுகிற மனிதர்கள் இந்த பூமியில் இருப்பது பூமிக்கு பாரம். தன்னை தவிர வேறு யாரும் இல்லை, அவர்களுக்காக நான் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய கண்ணீரை துடைக்க என்னுடைய கரங்கள் உயராது என்று நான் நினைத்தேன் என்றால், கண்டிப்பாக நாம் எல்லோருமே தற்குறிகள். அவங்க ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது. இன்றைக்கு சமூகத்தில் நாம் பார்க்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்கிற சுயநல கோட்டைக்குள்ளால் கூடு கட்டி தொங்கிக் கொண்டிருக்கிற மாபெரும் மனித சமூகமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்ன நடந்தால் என்ன, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் இறங்கி குளித்துறைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை தூணில் கட்டி வச்சு வாயில் சாணியை அமுக்கி ஜெய் ஸ்ரீராமன்னு கத்துன்னு சொன்னால் உங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா? அப்படி ஒரு நாடு வேணுமா வேண்டாமா? உங்கள் பிள்ளைங்க அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழணும்னு விரும்புகிறீங்களா? விரும்பலையா? அப்போ என்ன செய்யணும்? யார் அதற்கு காரணமாக இருக்கிறார்களோ அந்த தீய சக்திகள் கண்டிப்பாக இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உறுதி செய்கின்ற ஒரு நாட்டில் உங்களுடைய வாரிசுகள் மகிழ்ச்சியோடு வாழ முடியுமே தவிர, நீங்க பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க, பேங்க்ல அக்கௌண்ட் நிறைய கிடக்கு, 3 மாடி வீடு கட்டியிருக்கேன்னு சொல்றதுனால இங்க கண்டிப்பாக அவர்களுக்கு உரிமை இருக்காது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளாவில் கேரல்ஸ் பாட முடியாதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேரளாவில் கேரல்ஸ் பாட முடியாது, அடிப்பாங்க அப்படின்னு சொன்னா. ஆனால் இந்த கிறிஸ்துமஸுக்கு அவர்கள் அடித்தார்கள். கேரல்ஸ் பாட போன, கேரல் தொப்பி வச்சுட்டு போன குழந்தைகளை துரத்தினார்கள். வட இந்தியாவில் அது சர்வசாதாரணம். ஒடிசாவில் நடந்துச்சு, சத்தீஸ்கரில் நடந்துச்சு, டெல்லியிலே நடந்துச்சு. ஆனால் கேரளத்தில் நடக்கும் என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத விஷயம். நம்முடைய பக்கத்து வீடு வரைக்கும் வந்துருச்சு. நம்முடைய தெருக்களுக்கு வருவதற்கு அது அதிக நேரம் எடுக்காது. எனவே அரசியல் ஏன் தேவை என்றால், இந்த உலகத்தில் இயேசு கற்றுக் கொடுத்த இறையாட்சி மதிப்பீடுகளின் அடிப்படையில் சகோதரத்துவத்தோடும் சமத்துவத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழுவதற்கான ஒரு சமூகம் தேவை. இயேசு அதையே உருவாக்க விரும்பினார். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய அடிப்படையாக தந்தையாகிய கடவுள் இருப்பதாக தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அதற்காகவே அவர் சிலுவையில் தொங்கினார். நீங்க பல நேரம் நம்ம அவரை எப்படி வேணாலும் ஏற்றுக்கலாம். பல பன்முகத்தன்மைக்கு சொந்தக்காரர் நம்முடைய ஆண்டவர். மீட்பராக பார்க்கலாம், ஆசிரியராக பார்க்கலாம், அவர் இறைவாக்கினராக பார்க்கலாம், எப்படியும் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு தந்தை வில்லியம் சொன்னது மாதிரி அடிப்படையில் அவருடைய மரணம் எதனால் நிகழ்கிறது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப கேட்டு பார்க்கணும். ஏன்னா அடுத்த வாரம் விபூதி புதன் வருது. அதிலிருந்தே நீங்கள் ரொம்ப தியானம் எல்லாம் அட்டன் பண்ணுவீங்க. கடைசியில் தொங்கவிடப்படுகிற பொழுது 3 ஆணிகளுக்கு மத்தியில் தொங்கவிடப்படுவதற்கு முன்னால் அவருக்கான விசாரணை நடைபெறுகிறது. அந்த விசாரணையில் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. ஆனால் அது எவற்றையும் பிலாத்து ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 1-2 தயவு செய்து மறந்துடாதீங்க, எப்பவும் ஞாபகத்தில் வச்சுங்க. கடைசியில் அவர்கள் இழுத்து செல்லுகிறார்கள், பிலாத்தின் முன்னால் நிறுத்துகிறார்கள், 3 குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைக்கிறார்கள். அதுதான் அவருக்கு மரண சாசனத்திற்கான ஓலையாக அமைகிறது. முதல் குற்றச்சாட்டு, இவன் செல்லும் இடமெல்லாம் கலகம் விளைவிக்கிறான். ஆனால் நற்செய்தியாளர் சொல்றாரு, இயேசு சென்ற விடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். அப்ப ஏழைகளுக்கு நன்மையாக இருப்பதெல்லாம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எப்படிப்படுகிறது? கலகமாகப்படுகிறது. நாம் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பற்றி பேசினால் RSS காரர்களுக்கு நாம் தேச விரோதிகளாகப்படுகிறோம். இதுதான் இயேசுவுக்கு நடந்தது. நாம் சமத்துவத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் தூக்கி பிடிக்கிறோம் என்றால் RSS காரன் சனாதன தர்மத்தை கொண்டு வந்து நம்மிடத்தில் சொல்லுகிறான், நீ பாரத் மாதாவுக்கு எதிரானவன், பாரத் மாதாக்கு ஜெய் என்று நீ சொல்லவில்லை என்றால் நீ இந்த நாட்டில் இருப்பதற்கு அருகதையற்றவன் என்று சொல்லி
நம்மை நம்முடைய மண்ணிலிருந்து நம்முடைய வேரிலிருந்து வெட்டிவிட பார்க்கிறார்கள். எனவேதான் சொல்லுகிறேன், இந்த இயேசுவுக்கு நடந்த முதல் பிரச்சனையே, இவன் போகிற இடமெல்லாம் நீதி என்கிறான், நேர்மை என்கிறான், உறவு என்கிறான், மனித மாண்பு என்கிறான், மனித உரிமை என்கிறான். இது எல்லாம் நமக்கு ஒத்து வராத டேர்ம்ஸ். இதெல்லாம் ஏதோ நமக்கு படைபலம். நேற்றைக்கு 147 புதிய ரஃபேல் விமானங்கள் வாங்குவதற்காக 5 லட்சம் கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். எவன் வீட்டு காசு? யாருடைய காசு? இந்த நாட்டில் இன்றைக்கும் 50% ஏழைகள் வறுமை கோட்டிற்கு கீழே 3 வேளை உணவிற்கு வழியில்லாமல் தவிக்கிற பொழுது 147 ரஃபேல் விமானம். ஏண்டா நீ அதை எங்க கொண்டு டெய்லி போருக்கா போயிட்டு இருக்கீங்க அல்லது சுற்றுலாவுக்கு போறீங்களா? நீங்க யார் கேட்பது? அதுதான் சமூக அரசியல். என்னுடைய பணம், என்னுடைய குழந்தைகளுக்கான கல்விக்கான பணம், என்னுடைய இளைய மகனுக்கான வேலை வாய்ப்புக்கான பணம், நான் ரோட்ல போகும்போது தரமான ரோட்டிற்கான பணம், நான் சுவாசிப்பதற்கான தூய காற்றிற்கான பணம், நான் குடிப்பதற்கான நல்ல நன்னீருக்கான பணம். இது அவன் இந்த 5 லட்சம் கோடியில் 20% கமிஷன். அப்ப நம்ம ஏன் அரசியல் பேச வேண்டும் என்றால், ஏன் நமக்கு அரசியல் விழிப்புணர்வு தேவை என்றால், நம்முடைய பாடுபட்டு ரத்தம் சிந்தி நாம் வேர்வையால் உருவாக்குகிற பணம் வரிப்பணமாக சென்று இப்படி மிகப்பெரிய கொளுத்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்குள் சிக்கிக்கொள்ளுகிற பொழுது, என்னுடைய பையன் கை நிறைய சர்டிஃபிகேட் வச்சுட்டு ஒவ்வொரு வீடு வீடா, ஒவ்வொரு வேலையா, ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்குறான். இன்றைக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டதென்றால் ஒரு காலத்தில் ஒரு சந்தோஷம். பொண்ணு கட்டி கொடுக்கணும்னா கூட பையனுக்கு வேலை இருக்கான்னு கேட்பாங்க. உடனே ஆமாம் இருக்கு, கட்டி கொடுக்கலான்னு. ஆனால் இன்றைக்கு வேலைக்கு போகிற எந்த இளைஞனுக்கும் நாளைக்கு அவன் வேலையில் இருப்பான் என்கிற உத்தரவாதம் கிடையாது. மாபெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் கொத்தடிமைகளாகத்தான் இன்றைக்கு நம்முடைய இளையோர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாடு தன்னுடைய மக்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னால், அது அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற ஒரு அரசாக அது அமைய வேண்டும். எனவேதான் அதற்கு வெல்ஃபேர் ஸ்டேட் என்கிற ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார்கள். வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா மக்கள் நலம் பேணும் அரசு. இங்கே தான் நம்ம பாயிண்ட். நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட போகலாம். புரிஞ்சுக்கலன்னா அதை புரிஞ்சுக்கிறது வரைக்கும் அரைவயிறை மட்டும் சாப்பிடுங்க. அப்போ தான் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ளாடி. என்ன அப்படின்னா, நம்ம வேற ஒன்றும் கேட்கலைங்க. ஒரு மனிதன் மாண்போடு வாழுவதற்கு, கடவுளுடைய சாயலாக வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் சில இருக்கின்றன. என்னெல்லாம்? உணவு, உடை, உறைவிடம். அவ்வளோ போதுமா? எல்லாம் சாப்பாட்டுறாம மாறல. கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, மருத்துவம், சுகாதாரம். அடுத்து வேலை வாய்ப்பு, ஓய்வு. வேணுமா வேண்டாமா? நம்ம மெஷினா இல்லை, நமக்கு என்ன வேணும்? உழைக்கிற பொழுது தேவையான ஓய்வும், முதிர்ந்த வயதில் என்னுடைய ஓய்வை சிறப்பாக அனுபவிப்பதற்கான சமூக பாதுகாப்பும் எனக்கு தேவை. இந்த 7ம் ஒரு மனிதன் குறைந்தபட்ச மாண்போடு வாழுவதற்கு தேவையானவை. வயிறு நிறைய இல்லைன்னாலும் குறைந்தபட்ச உணவு, ஓரளவு டீசெண்டாக போடுறதுக்கான உடையை பற்றி இப்போ சேர்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் நமக்கு உடை ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அப்போ நம்ம கொஞ்சம் கிளியாமல் போட்டுட்டு போனோங்கிறதுல நம்ம ரொம்ப அக்கறை காட்டணும். ஆனால் இன்றைக்கு நம்ம குழந்தைகளுக்கு எதுதான் பிடிக்குது? அன்னைக்கு இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நிக்கரில் ஒரு ஓட்டை கிடந்தா இப்படி ஒரு புக்கை வச்சு பொத்தி பொத்தி போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு கடைக்கு போனால் விலை கூடுனதே எதுதான்? கிழிஞ்சி அல்லது பின்னாடி டச் மீ இப்படி எல்லாம் எழுதி போட்டாதான் அதான் விலை கூடுதல். அதனால் உடையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம். உறைவிடம், ஒரு சாதாரணமான ஒரு வீடு. ஏன் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? காரணம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சாதியினால் தாழ்த்தப்பட்டவர்கள். ஏன் இவ்வளவு கல்வி அறிவு, இவ்வளவு சமூக மாற்றத்திற்கு பிறகு அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்கிற
15 கோடி தாழ்த்தப்பட்ட மக்களில் 14 கோடி பேருக்கு கால் ஊன்றி நிற்பதற்கான 1 சென்ட் நிலம் கிடையாது. உங்களை எது வலிமைப்படுத்துகிறது? உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், அதுக்கு என்ன வேணும்? நிலம் வேணும். ஒரு நிலம் தான் உங்களுடைய அடையாளம். இவன் இந்த ஊருக்காரன் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல அவனுக்கு 3 சென்ட் நிலம் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், சுத்தி 2 வாழை இருக்கும், வீட்டம்மா 2 கோழி வளர்ப்பாங்க. அவனுக்கு அடையாளம் உருவாகிறது. ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு சுதந்திரம் பெற்று 300 ஆண்டுகள் ஆனாலும் அந்த அடையாளம் உருவாவதில்லை. காரணம் என்னவென்றால் அவனுக்கு நிலம் இல்லை. அதனாலதான் நிலத்திருத்த சீர்திருத்த சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு கட்டத்தில். ஆனால் இன்றைக்கு அவை எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஒரு அரசிடம் கேட்பதெல்லாம் உணவு, உடை, உறைவிடம், கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம், ஓய்வு, இந்த 7 அடிப்படை தேவைகளையும் நிறைவு செய்கிற ஒரு அரசை உருவாக்குவது யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசாங்கம் வந்ததுக்கு யாரு பொறுப்பு? கேடுகட்ட ஒருவேளை அன்பியங்களில் குறைஞ்சபட்சம் இதை விவாதிக்கலாமா? குறைந்தபட்சம் உங்களுடைய அன்பியங்கள் உங்க ஆன்மாவை எழுப்பி கொண்டு மோட்சத்தில் விடட்டும், அதெல்லாம் தேவைதான், கண்டிப்பா வேணும். ஏன்னா செத்த பிறகு நீங்க இங்க இருந்து கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையும், மோட்சத்துக்கு போய் ஆகணும். ஆனா வாழுகிற பொழுது கடவுளுடைய சாட்சிகளாக வாழ்வதற்கான தேவை இருக்கிறது. இங்கதான் நீங்க எப்படி நாம் தற்குறிகளாக இல்லாமல், தன்னை பற்றி மட்டும் அக்கறைப்பட்டு வாழுகிறவர்களாக இல்லாமல், அயலானை அன்பு செய் என்கிற ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுகிறோம் என்றால், ஒரு அன்பியத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது இந்த அன்பியத்திற்குள்ளால், இந்த பங்கு சமூகத்திற்குள்ளால், என்னுடைய ஊருக்குள்ளால இருக்கிற எல்லோருக்கும் இந்த அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிறவரை நாங்கள் தொடர்ந்து இதற்காக உழைப்போம். இறையாட்சி சமூகம் என்பது அதுதான் அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இல்லை அப்படின்னா நான் சொல்றேன், இன்றைக்கு ஒரு பாஸ்டர் இன்றைக்கு சாணி திங்கிறாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரனை தோலை உரித்து நடு ரோட்டில் போட்டு டயர் போட்டு கொளுத்தி முடிக்கிறாங்க. மோகன் பகவத் என்கிற RSS தலைவர் போன வாரம் சொல்றாரு, எல்லா பெண்களும் வீட்டுக்குள் இருந்தா நல்லா இருக்கும், அவங்க வெளியே வந்தது தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு. இருக்கலாம் கொஞ்சம், பட்டு நீங்கள் தான் அதை அவருக்கு பதில் சொல்லணும். இப்போ என்ன உங்களால் தான் முடியும். அவர் சொல்லுகிறார், வீட்டில் இருக்கிறது எதுக்காக? அவர் அற்புதமான ஒரு கருத்தை சொல்கிறாரு, 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மோகன் பகவத் இந்தியாவுடைய RSS தலைவர் சொல்கிறார், 3 குழந்தைகள். அவருடைய கால்குலேஷன் என்னென்னா, எப்படியும் அது ஒரு 6 வருஷம் ஆகும். அப்புறம் 4 வயசு ஆகிறது வரைக்கும் வெளியில் போக முடியாது, ஒரு 10 வயசு ஆகும், போது 40 வயசு ஆயிரும். அதுக்கு பிறகு பெண்களுடைய லைஃப் அதில் பாதி முடிஞ்சு போகும். அதனால் கல்வி கற்பதோ வேலை பார்ப்பதோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் யார் பார்த்துக்குவா? the men should be the bread winners என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாம் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருப்பவற்றை நம்புகிறோம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அனைவருக்கும் நீதி. அவங்க 4 விஷயம் சொல்றாங்க, தெளிவாக கவனிச்சுங்க. நீங்கள் எதனுடைய கீழ் வாழ வேண்டும் என்பதை உங்களுடைய அன்பியங்களில் விவாதித்துக் கொள்ளுங்கள். ஆட்சி என்று வருகிற பொழுது யாரிடம் அது இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அவன் முதல்ல சொல்றான், இது ஒரு சாதிய அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வான சமூகம். அதான் நான் நம்புறேன். ஏ காஸ்ட் ஹைரார்கிக்கல் சொசைட்டி. பிராமணன் மேலே இருப்பான், சத்திரியன் தோளில் இருப்பான், வைசியம் எங்கே இருப்பான், காலுக்கு கீழே சூத்திரன் இருப்பான். இந்த சமூகம்தான் சனாதன தர்மம் என்று சொல்லுகிறான். நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஏத்துக்கலைன்னா இதுவரைக்கும் நீங்க அதுக்காக என்ன செய்தீங்க? இதுவரைக்கும் இந்த கொள்கைக்கு எதிராக, மனிதத்தை மறுக்கிற, மனித மாண்பை ஏற்றுக்கொள்ளாத இந்த கொள்கைக்கு எதிராக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? செய்வதற்கான தளமாக அன்பியங்கள் உருவாக வேண்டும். 1. 2வதாக அவங்க ஏற்றுக்கொள்கிற கொள்கை, ஆண் பெண் வேறுபாடு இருக்கிறது, எனவே பெண் சமமாக வாழுவதற்கு தகுதியற்றவள், ஆண் தான் ஆளுவதற்காக படைக்கப்பட்டவர், எனவே பெண்கள் அமைதியாக வாய மூடிட்டு வீட்டில் இருக்கணும். அந்த கொள்கை RSS 2வது கொள்கை. அதை சனாதன தர்மம் என்று அவர்கள் உரத்து சொல்லுகிறார்கள்.
அதற்காக மனு எழுதிய மனு சுலோகத்தில் 78வது நம்பரில் அவர் சொல்றாரு, ஒரு பெண் தனியாக நிற்பதற்கு தகுதியற்றவள், அவளுக்கு அந்த சக்தி கிடையாது. ஆகவே அவள் என்ன செய்ய வேண்டும்? குழந்தையாக இருக்கிற பொழுது தந்தையை சார்ந்தும், திருமணமான பிறகு கணவனை சார்ந்தும், முதிய வயதில் மூத்த மகனை சார்ந்தும், பிள்ளைகள்னா பொண்ணு கட்டி கொடுத்துருவீங்க இல்லையா, பையன் தானே கூட இருப்பான், மகனை சார்ந்தும் இருக்க வேண்டும் என்று மனு சொல்றாரு. அதை ஆர்எஸ்எஸ் உரத்து முழங்குகிறது. இது ஒரு ஆணாதிக்க சமூகமாக மட்டுமே இருக்க முடியும் என்று சொல்றாரு. காரணம் என்னன்னு சொன்னா, பெண்ணா பிறந்தது எதனால அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்ற ரீசன், போன பிறவியில நீங்க செய்த தப்புனால தான் இந்த பிறவியில பொண்ணா பிறந்திருக்கீங்க. இந்த பிறவியில எல்லா துன்பத்தையுமே அனுபவிச்சிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த பிறவியில நல்லா பிறக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த பிறவியில தப்பு பண்ணீங்கன்னு சொன்னா திரும்ப கல்லாவோ மண்ணாவோ பிறக்க வேண்டியது வந்துடும் அப்படின்னு சொல்லி தியரி ஆஃப் கர்மா, முன்வினை பயன் அப்படின்னு அவர் அதை ஜஸ்டிஃபை பண்றாரு. இப்படிப்பட்ட ஒரு சமூகம் நமக்கு வேணுமா? ஏன்னா நாம் நம்புவதெல்லாம் திருமுழுக்கு பெற்றவர்கள் ஆணென்றுமில்லை பெண்ணென்றுமில்லை, அனைவரும் சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது அவங்களுடைய நம்பிக்கை. மூன்றாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம் ஒரு பொழுதும் சேர்ந்து வாழ முடியாது. 5 விரல்களும் எப்படி வேறுபாடுடையதாக இருக்கிறதோ அதை போல இந்து வேற, கிறிஸ்தவம் வேற, முஸ்லீம் வேற, கம்யூனிஸ்ட் வேற, கடவுளை நம்பாதவன் வேற, அப்படி இருக்கிற ஒரு சமூகத்தில் நாம் ஒற்றுமையாக வாழ முடியாது என்று சொல்லுகிறார்கள். நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, இல்லை, இவை வேறுபாடாக இருந்தாலும் அவை ஒரே தோட்டத்தில் பூத்த பல மலர்கள், எனவே நம்ம ஒற்றுமையாக வாழ முடியும் என்பதை நாம் உறுதியாக சொல்லுகிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள் அது முடியாது என்பதற்காக வெறுப்பு அரசியலை தினந்தோறும் இந்தியா முழுவதும் எடுத்து செல்வதற்காக 4 கோடி ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் இந்தியா முழுவதும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சமமானவர்கள் அல்ல, நாம் ஒற்றுமையாக வாழ முடியவே முடியாது என்று சொல்லுகிறார்கள். இங்கிலீஷில் அதுக்கு பேர் தான் ஹேட் ஸ்பீச் பாலிடிக்ஸ். நம்முடைய பிரதமர் கூட பல கூட்டங்களுக்கு போகும்போது எங்களுக்கு உங்க ஓட்டு வேண்டவே வேண்டான்னு ஓப்பனா சொல்றாரு. ஒரு கிறிஸ்தவனுடைய ஓட்டு, ஒரு இஸ்லாமியனுடைய ஓட்டு எனக்கு வேண்டான்னு சொல்றாரு. அவர் தான் இன்றைக்கு நம்முடைய பிரதமர். அப்ப நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் வெறுப்பை போதிப்பவர்கள் அல்ல. கிறிஸ்தவம் இதனுடைய அடிப்படையில் கட்டப்பட்டது, அன்பு, சேவை. இந்த ரெண்டும் தான் நம்முடைய தாரக மந்திரம். எனவே 3வது கொள்கையிலும் நாம் அவர்களோடு முரண்படுகிறோம். 4வதாக அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க என்னதான் வந்து நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நல்லது செய்தால் கடவுள் நம்மளை மோட்சத்துக்கு கூட்டிட்டு போவார், தப்பு செய்தால் நரகத்தில் போட்டு தண்டிப்பார் அப்படிங்கிறது வந்து. ஆனால் இப்போ நம்ம மக்களை பார்த்தா அப்படி அந்த நம்பிக்கை இருக்கிற மாதிரி ஒன்று எனக்கு தெரியல. எது நரகம் ஒன்று இருக்குன்னு யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணலை. நல்ல நல்ல காரியம், நம்ம எல்லாரும் மோட்சத்துக்கே போவோம், சரியா? ஸோ ஆனால் அவர்கள் தொடர்ந்து மக்களை முட்டாளாக்குவதற்காக, தொடர்ந்து அடிமைத்தனத்தை நிரந்தரப்படுத்துவதற்காக, டு பெர்பெச்சுவேட் த ஸ்லேவரி, தொடர்ந்து வைப்பதற்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கர்மா, தியரி ஆஃப் கர்மா என்று சொல்லுகிற விதி கோட்பாட்டை, முன்வினை பயன் கோட்பாட்டை எல்லா மக்களிடத்திலும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் அதற்கு எதிரானவர்கள். நமக்கு ஒரு லைஃப் தான், இதை நல்லபடியாக வாழ்ந்து நம்ம எல்லாருமே நிறைவாழ்வை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய இதுவாக இருக்கிறது. எனவே அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கைக்கும் ஆர்எஸ்எஸ் முன்வைக்கிற சனாதன தர்மத்திற்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. ஏன் அரசியல் விழிப்புணர்வு தேவை என்றால், இன்றைக்கு நம்மை ஆளுகிறவர்கள் இந்த சித்தாந்தங்களின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள். எனவே தினந்தோறும் இந்தியா முழுவதும் எங்கோ ஒரு மிஷனரி தாக்கப்படுகிறார், எங்கோ ஒரு பெண் வன்புணர்வுக்கு உள்ளாகிறார், எங்கோ ஒரு மிஷனரியோ அல்லது ஒரு நம்பிக்கையாளரோ அவர்களுடைய நம்பிக்கைக்காக கொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேசமாக இது உருவாகி கொண்டிருக்கிற பொழுது, நாங்கள் இறந்தாலும் எங்கள் உயிரை துறக்க நேர்ந்தாலும் ஒரு பொழுதும் சனாதன தர்மம் இந்த மண்ணை ஆள விடமாட்டோம். மாறாக கிறிஸ்து கற்றுத்தந்தபடி ஒரே தாய் தந்தையாகிய இறைவனின் கீழ் சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு ஆட்சியை நிரந்தரப்படுத்துவதற்காக நாங்கள் உழைப்போம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சமூகத்தில் தான் அமைதியும் வளர்ச்சியும் ஏற்படும்.
நம்முடைய குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு சமூகமாக அது உருவாகும். இறையாட்சி சமூகமாக உருவெடுப்பதற்கான கரு அதுதான். அதை உழைக்காத வரையில், அதை உருவாக்குவதற்காக உழைக்காத வரையில் நாம் தொடர்ந்து ஏரோதுகளின் வாரிசுகளாக திகழக்கூடிய அபாயம் இருப்பதால் இயேசுவின் இறையாட்சியை உருவாக்கக்கூடிய புனித பணியில் அன்பியங்கள் தொடர்ந்து இந்த விடயங்களை நம்முடைய மண்ணிலும் சனாதன தர்மத்தினுடைய கொடுங்கரங்கள் நீண்டு நம்முடைய உரிமைகளை பறித்து விடாமல் பாதுகாக்கக்கூடியவர்களை ஆட்சியாளர்களாக தெரிந்தெடுப்பது ஒரு கடமை. அவர்கள் தவறுகிற பொழுது அவர்களை தட்டி கேட்பது இரண்டாவது கடமை. தொடர்ச்சியாக இந்தியாவை ஒரு இறையாட்சி சமூகம் உருவாக்குவதற்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் முன்வர வேண்டியது மூன்றாவது கடமை. இந்த மூன்றையும் முதலில் ஆழமாக புரிந்து கொள்ளவும், புரிந்ததை உணர்ந்து கொள்ளவும், உணர்ந்ததை ஏற்று செயல்படுத்தவும் சிறந்த தளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான வாய்ப்பு. அன்பியங்கள், அன்பியங்கள், அன்பியங்கள். நம்முடைய அன்பியங்களில் வெறுமனே ஜெபமாலி மட்டும் சொல்லிவிட்டு, கொஞ்சம் ஜெபம் சொல்லிட்டு காசை பிரிச்சுக்கிட்டு போகிறத விட்டுட்டு அதையும் கொஞ்ச நேரம் செய்தீங்கன்னா எப்படி இந்த சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம், யாருக்கான ஆட்சியாக இது மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் விவாதித்து நீங்களும் பக்கத்தில் இருக்கிற இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சிஎஸ்ஐ மற்றவர்களோடு நல்ல உரையாடல்களை, பிஷப் சொன்ன மாதிரி எல்லோரும் பேச விரும்புகிறோம். பேசுவதை அர்த்தமுள்ள பேச்சாக மாற்றுகிற பொழுது இயேசுவினுடைய இறையாட்சியை உருவாக்குகிற கருவியாக குளித்துறை மறை மாவட்டத்தில் அன்பியம் உருவாக வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வாய்ப்பளித்த தந்தைக்கு நன்றி கூறி உங்களை இப்போது விடுகிறேன். பிறகு பார்த்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.